இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். நீங்க ஒரு அற்புதமா ஒரு மிமிக்ரி பண்ணி காமிக்கணும் எல்லாரும். ஓகேவா? இங்க என்ன சொல்லுது? கின்னிஸ் கின்னிஸ் சொல்லுது. திருவிழாவை நடத்தமா போயினே இருக்கு. எங்க கரகத்தை தூக்குங்கன்னு போயினே இருக்கு. ஆனா எங்களுக்கு ஆடல் மேல நிகழ்ச்சி போட்டே வேணும். இங்க என்ன சொல்லுது? கின்னிஸ் சொல்லுது. தம்பி, திருவிழாவை நடத்தாம போங்க. எங்க கனகத்தை தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடல்மான நிகழ்ச்சி போட்டே ஆகணும். அதுக்கு முன்னாடி எங்க சங்கத்தை பத்தி பாட்டு பாடிட்டு போனேன். ஊரன் காக்கும் உண்டான சங்கம் தமிழனே, என் ரத்தத்தின் ரத்தமே, என் நாட்டில் வருங்கால சிங்கமே, நான் தமிழை பற்றி உரையாட முயன்றுகிறேன். நம் தமிழில் கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு இருந்தால் என்றும் நமது தமிழ் முன்னேறும். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த தமிழக மக்களுக்கு தமிழ் வாழ்க என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க வர கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2018ஆம் வருஷத்தில் கரெக்டாக சுதந்திர தினம் ஃபங்க்ஷன் எங்கள் ஸ்கூலில். அப்போ தான் நான் லாஸ்ட் டைமாக மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று பண்ணேன். அதுக்குடைய ஃபுல் வீடியோ இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். விஸ்வரூப பெண்களே, விஸ்வாசமான ஆண்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம கான்செப்டுக்குள்ள போவோம். அதாவது இப்ப எல்லாம் எல்லா ஹீரோவும் டைரக்ட் பண்றாங்க, ஹீரோவும் வில்லன் ஆகுறாங்க, இசையமைப்பாளர்கள்லாம் ஹீரோ ஆகுறாங்க. நானும் ஒரு படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால படம் பேர் என்ன தெரியுமாயா? 2 பேரு நாங்க, சோறு இருந்தா தாங்க. அநேகமா இது மெஸ்லீவ்ல போய் கேட்க வேண்டியது. இருந்தாலும் இததான் நான் டைட்டில் வச்சிருக்கேன். ஓகே, ரொம்ப பேசிட்டேன். முதல்ல நம்ம ஹீரோவை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க. யாரு? செத்திங்கா முருகேசமா ஒத்தல நிக்க தில் இருந்தா மொத்தமா வாங்க. தம்பி நல்லா கேட்டுக்கப்பா. என்னப்பா நீ இப்படி பேசுற? இப்ப எல்லாம் ஒரு ஃபுல் இருந்தாதாப்பா மொத்தமா வராங்க. என்ன நாட்டு நிலைமை அப்படி இருக்கு. சொன்னா இப்படி பேசினாதான் நமக்கு ரெஸ்பான்ஸ். சரியா, இந்த படத்துக்கு நான் உன்கிட்ட கால் சீட்டு கேட்கலான்னு கண்ணா, நான் காலுக்கெல்லாம் சீட்டு போடுற பழக்கமே கிடையாதுங்கண்ணா. நான் வேற எதுக்கியா சீட்டு போடுவேன்? பஸ்ல சீட்டு போடுவேன்னு சொல்ல வந்த. ஏன்னா நான் அங்கதான் என் வாழ்க்கைய நான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் நேத்து நான் பஸ் கண்டக்டரா இருந்தேன். இன்னைக்கு நான் சூப்பர் ஸ்டாரா இருக்கேன். நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணுவான். ஆண்டவன் சொல்றான், முடிக்கிறான். நல்லாதான் பேசுறியே. சரி, அடுத்தது யாரு? வாங்க. 60 கேமராக்கள், 15 பிரபலங்கள். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏய்யா, ஓடவும் முடியாம ஒளியவும் முடியாம ஹாஸ்டல் பசங்க நாங்க ரொம்ப அவஸ்தைப்படுறோம்லே. 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு உண்மையை வெளிப்படுத்துறது ஒன்றும் தப்பு இல்லை. சரியா, சொரக்காயில கூட தான் உப்பு இல்லை, பக்கெட்ல கூட தான் கப்பு இல்லை. இவ்வளவோ சொல்றவன நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நான் அடுத்தது நான் யாத்திரையில் குதிக்க ரெடியா இருக்கேன். அதுக்கு நான் உங்களுடைய அன்பு எனக்கு மிகவும் தேவை. நன்றி. உங்களுள் நான். இதை மட்டும் கரெக்டா சொல்லிட்டு விலகிடுறாப்ல பிக் பாஸ்ல. சரியா, அடுத்தது யாரு? வாங்க. நீ பற்று வைத்த நெருப்பென்று பற்றி எறிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையல்ல, உன்னை அறுக்க காத்திருக்கும். நல்லாதான் பஞ்சி பேசுற. இருந்தாலும் அந்த 2 வார்த்தையை சொல்லிட்டியா? லெட்ஸ் கோ, லெட்ஸ் கெட் இட்.
கட்டி ஏன் கேமராமேன் இதெல்லாம் கேமரா பண்ற? ஐயோ ஒன்ன சொல்லலையா தம்பி? கேமரா புடி, நீ பாட்டும் புடி. சரியா, நல்ல வசனமா பேசுறே. இருந்தாலும் வேற ஏதாவது பேசு. ஏன்னா இந்த கான்செப்ட்ல நான் தான் என் தலைவன். ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படும். யோ பிரியா, இருங்க இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கை திட்டுறியே. ஏயா லாரன்ஸ் ஸ்கூல் விட்டு நீயே இன்னும் 6 மாசம் கழிச்சுதான் போற. இத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? சரிங்கண்ணா, நான் கொஞ்சம் சர்க்கார்ல பிஸியா இருக்கேண்ணா. இரியா இவரை கூப்பிடுவோம். ஏன்னா போன வாட்டி இவரை வச்சு நம்ம அவரை ஓட்டணும், அதனால இவர் தான் இதுக்கு செட் ஆகல. அவர்கிட்ட சொல்லுங்க. நான் சர்க்கார்ல பிஸியா இருக்கேண்ணா. என்னப்பா சர்க்காருங்கிறியா? இதுக்கு நான் யோசிச்சு வைப்பேன். இதே ஆடிக்காரு, இதே பென்ஸுக்காரு, இதே இனோவாக்காரு, இது என்னப்பா புதுசா சர்க்காரு? நீங்க நல்லா பேசுறீங்கன்னா நான் ஒரே ஒரு எமோஷனலான டயலாக் மட்டும் பேசிடுறேன்னா. சரியா பேசியா? நாம மோசம் போயிட்டோமேமா. யோ இரியா, அங்க போயா மோசன் போருக்கு. ஏன் லேடிஸுக்கெல்லாம் இருக்கீங்களே, போ தம்பி போ. சரியா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். தம்பி உத்தரவு வாங்கிட்டாப்ல, நீங்களே ஆரம்பிங்க. நல்லா கவுண்டர் கொடுத்தாப்லே. இவர் வந்துட்டார்களே, அப்ப அவர் வரணும்லே. இந்த உலகமே உலகத்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு முன்னாடி ஒரு தாள இருந்தாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவோ கொண்ட ஜெயிக்க முடியாது. பேசுறீங்கன்னா எங்களால கான்செப்ட் முடிக்க முடியாது. நீங்க யாருன்னு சொல்லிடுங்க. நான் யாருன்னா என்னைக்குமே முடிவு பண்ணுறதில்ல. என் எதிரில் முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் கண்டஸ்டன்ட் தான், ஆடியன்ஸ் ஆன்ட்டு. கண்டிப்பா நீ கண்டஸ்டன்ட் தாயா, அதுல எந்த சந்தேகமும் இல்லையா. நான் உன்கிட்ட ஒரு கதை சொல்லட்டுமா ஐயா? அண்ணே ஆல்ரெடி எனக்கு 5 டைரக்டர் கதை சொல்லிட்டாங்கண்ணே. நீங்களும் 10 கதை சொல்லாதீங்கண்ணே, என்னால் தாங்க முடியலண்ணே. சரியா இரியா, அட்லீஸ்ட் டைட்டிலாவது சொல்லட்டாயா? பாவம்யா, நானும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அண்ணே டைட்டில் சொல்லுங்கண்ணே, கேட்போம். அது எப்படி இருக்குன்னு பார்த்து நான் யோசிக்கிறேண்ணே. படத்தோட பேரு 2 பேரு நாங்க, சோறு இருந்தா தாங்க. அண்ணே நல்லா இருக்குண்ணே டைட்டில். ஆனா நான் இதை வச்சு ஒரு எமோஷனல் டைலாக் பேசிக்கலாமா? தாராளமா பேசியா, உனக்கு இல்லாததையா பேசியா. அத்திப்பட்டு கலெக்டர் தெரியுதா தம்பி, தெரியுதுலையா? ஏன் இந்த மாதிரி காரப்பொடி சாப்பிடுற, வயிறு எரியுதுன்னு தெரியுதுல, போய் நல்ல முருங்கைக்காய் சாப்பாடா சாப்பிடியா? சரி நான் கண்டிப்பா சாப்பிடுறேன். எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். அது சரியா, இவரும் வந்துட்டாப்லே. சரி அடுத்தது வாங்க ஜெய். எல்லாருக்கும் இருக்கும். எப்படி இருக்கீங்க? எங்க அப்பா பயம் மத்தபடி எல்லாம் பண்ணுவாங்க. யோ என்னையா உனக்கு தொண்டையில பிரச்சனை? கொஞ்சம் விக்ஸ் மாத்திரை போட்டு சாப்பிட்டு வாயா, தொண்டை கரகரக்குதுல. வாய் சாப்பிட்டு சனிக்கிழமை வருதோம் தெரியுமா? தம்பி இன்னைக்கு புதன்கிழமைப்பா, அது கூட தெரியாம இருக்கு. இதுல வேற நீ விரதம் வேற இருக்கிறியா? விரதம் அங்க நல்லா ஆனாங்கப்பா விரதம். நான் போயிட்டு வருவா. என்ன பண்ணுவா? கொஞ்சம் பொறுப்பா, அடுத்த வாய்ஸ் கூப்பிடுகிறேன். அடுத்தது வாங்க சின்னத்தலை எஸ்டிஆர். அந்த நயன்தாரா வேணும், அந்த ஆண்ட்ரியாவோ வேணும், அந்த சமந்தாவோ வேணும், அந்த ஹன்சிகாவோ வேணும். யோ ஒருத்தையா பொண்ணு வேணாம் வேணான்னு உனக்கு எப்ப நீ கல்யாணம் பண்ணிப்பேன்? ஆல்ரெடி உனக்கு வயசு ஆயிட்டு இருக்கியா? யாரோ ஒருத்தர் எனக்கு கல்யாண வயசுதான் நந்துடுச்சின்னு பாடிட்டு இருக்காப்லே, நீயும் அந்த பாட்டு பாடணும்னு நினைக்கிறியா? காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கியா? அடுத்தது எஸ்டே சூர்யா. எல்லாரும் அழுகணும், கத்துனா இந்த எஸ்டே சூர்யா வாய்ஸ் கட்டுறோம். யாராவது அழுகுங்க ப்ளீஸ், அப்பதான்
எஸ்டே சூர்யா வாய்ஸ் வரும். அழுவுங்கப்பா, என்னப்பா சிரிக்கிறீங்க? அழுவுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அழுவுங்கய்யா. கெஞ்சிரெல்லாம் அழுவுங்க. யாரும் அழவ மாட்டாங்கயா. நீ பண்றதை பார்த்தா எனக்கே சிரிப்பு இருக்கியா. யாராவது அழுவுங்கயா ப்ளீஸ்யா. ஸ்பைடர் படத்துல இருந்து எடுத்துருக்காப்லே, அப்பதான் இந்த ரியாக்ஷன் பண்ணுவாப்லே. யாராவது ப்ளீஸ், யாராவது அழுவுங்கயா. பாவம் கெஞ்சிட்டு இருக்கோம்லே. அண்ணே மியூசிக்க போடுங்கண்ணே, பாவண்ணே அழுவுங்கப்பா, மியூசிக்க போடுங்க. நிறுத்துங்க. சரி நல்லா பண்ற, சரி போப்பா. அடுத்தது என்ன வாய்ஸ் பண்ணலாம் தெரியல. இருந்தாலும் ஒருத்தர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வாய்ஸோட பண்ணிட்டு ஒரு பாடலும் பாடிட்டு விடைபெறுகிறேன்ப்பா. என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே, தமிழர்களே, என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாத்தான் இருப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். பாத்தீங்களா என்ன தன்னம்பிக்கை. இந்த வயசுலயும் நான் கவிழ்ந்து விட மாட்டேன்னு சொல்றாப்லே. ஆனா இப்ப எல்லாம் 2 பாட்டில் சாப்பிட்டாலே அவன் கவுந்தர்றான். நண்பர்களே, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சார் ஒரு நிமிஷம் சார். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் எஸ்டிஆர் பேசுறேன். இந்த படத்துல பொண்ணுங்களே தொடாம நடிப்பாரு, அந்த டிஆர் நடிச்சியா, அதே படத்துல உதவி வச்சு இழுக்கிற வில்லன் வாய்ஸ் நம்ம ரகுராஜ் சார். தொழிலுக்கு நீ புதுசுல கொடந்த ஒரு நாள் குடிச்சு மிமிக்ரி பண்ணி பாரு. எத்தனை மாடுலேஷன், எத்தனை டைலாக் டெலிவரி, எத்தனை கவுண்ட் கொடுக்குறோன்னு நிக்கிறவனுக்கு அந்த ஸ்டேஜ் நிக்கிறவனுக்கு தான் பெரிய வழி என்னன்னு. இதுக்கு மேல ஒரு வாட்டி பேசினா நீங்களே நம்பர்ஸ் போட்டுருவீங்க. சோ நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. என்னன்னா மிமிக்ரி பண்ண போறேன். கைண்ட்லி நோட்டட். ஏன்னா மைண்ட் ஷோல இருந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் பையன் அப்படின்னு யாரும் நடிச்சிருக்கூடாது. அது மிமிக்ரியா ஆரம்பிக்காம ஸ்டாண்ட் அப் ஓரியன்டாவே நம்ம மிமிக்ரி பண்ணுவோம். ஸ்டாண்ட் அப் அப்ரோச். ஓகேங்களா? நம்ம வந்து இந்த சாங்ஸ் எல்லாம் நிறைய சாங்ஸ் கேட்போம் இல்லைங்களா? அது வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய தடத்தை பதிச்சுட்டு போறாங்க. சம்டைம்ஸ் சிங்கர்ஸ் நாராயணன் சார், ஓகேங்களா, அவரோட பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா விரும்பவே இல்லாத மாதிரி தான் பாடுவாரு. எந்த பாட்டு எடுத்தாலும். ஏன் உதாரணத்துக்கு ரக்கிட்ட ஒரு சாங் வந்து எவ்வளவு என்ஜாய்மெண்டான சாங். எத்தனை பேர் என்ஜாய் பண்ணிருக்கீங்க இந்த சாங்க? அந்த சாங்க கூட மனுஷன் விருப்பமே இல்லாதவன் என்ன வேணா நடக்கட்டு, நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு அதையுமே விருப்பமே இல்லாத மாதிரி பாடுவேன். இதனால சில இசையமைப்பாளர்கள் என்ன முடிவு பண்ணாங்க, சரி சிங்கர்ஸ் வச்சு பாடினாதானே இப்படி பண்ணுவோம், நான் ஹீரோஸ் வச்சு பாட்டு பாட வைக்கிறேன் அப்படின்ட்டு சில ஹீரோஸ் வந்து ஒரு சாங் பாட போறாங்க. அந்த சாங் உங்களுக்காக, ஓகேங்களா? சில ஹீரோஸ் பாட போறாங்க. ரீசெண்டா வந்து அரபிக் குத்து எல்லாருக்குமே ஃபேமஸ் ஆயிருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியல. அந்த சாங் வந்து சில நடிகர்கள் பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கற்பனை, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உலக நாயகன் கமல் சார். மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே, மலம பித்தாதே, மலமத்தே மத்தே, அபி அபி அபி, மலமத்தே மத்தே. இது பாட்டு வரலாம். அபிராமி அபிராமி அபி அபினோட எனக்கு அபிராமி ஞாபகம் தான் வருது. அடுத்து அவருடைய நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணா, குடும்ப பித்தா பித்தாதே, குடும்ப பித்தா பித்தாதே, அதை பத்தி ஹபீப் என்ன சொல்றாங்க ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் சாங்கோட லிரிக்ஸ் அந்த சந்தோஷம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து தலையா, ஓகே. மலம பித்தாதே, மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே, ஹலம் மதி
என்ன நான் சொல்றேன் சார். அதுக்கப்புறம் வேற வந்து பாத்தீங்கன்னா பைத்தியமானே யாருலே இது என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க பேசுறீங்க நல்லா கேக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அப்புறம் ஜட்ஜஸ் மார்க்ல ஏதாவது கோட்டாயிட்டு விட்டுற போறாங்க. பிரைஸ் கிடைக்கும் பாத்துங்க. சரி சும்மா ஜஸ்ட் ஒரு பார்த்துங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுடைய வாய்ஸ்ல இந்த அரபிக் குத்து சாங் ஓகேங்களா? ஏய் மழம பித்தா பித்தா டேய் மழம பித்தா பித்தா டேய் நல்லா இருக்கு நபி ஓ ஏய் நல்லா இருக்கு ஏய் நீ ஐ கோ யூ நம்ம ஒவ்வொரு கான்ஃபிடன்ஸ் எவ்வளவு கொடுக்கலாம். அவர் வாய்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது சொல்லும்போது ஞாபகம் இருந்தது நம்ம தலைவர்கிட்ட ஐ மீன் ஒரு சிங்கர்கிட்ட நீங்க ஏபிசிடி கொடுத்தீங்கன்னா மனுஷன் அதையுமே ரொம்ப ஹஸ்கியா ஒரு பயங்கர டோன், அந்த டோன்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்னங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்திருக்கிற எல்லா யூடியூப் நண்பர்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு, என்ன இந்த அருண் தம்பி வந்து இந்த மாதிரி கெட்ட போட்டு என்ன ஏதோ ஸ்கூல் சுரேஷ் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க சொன்னாப்புல, அந்த ரோல் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இது சத்தியமாக எனக்கே தெரியும் இது பாக்கியராஜ் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு. இருந்தாலும் தம்பியோட வேண்டுதலுக்கு எனக்கு இப்போ ஸ்கூல் சுரேஷ் வாய்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கூல் சுரேஷ் வாய்ஸில் நான் பேச போகிற கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஐபிஎல் சாரி உலகக்கோப்பை அப்படின்னு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த வருஷத்தில் லைவாக வந்து ஒரு மேட்ச் போயிட்டு இருந்திருக்கு. அதாவது இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு எல்லாரும் பிபி ரைஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்த மேட்ச்சில் ஒரு தம்பி சம்மந்தமே இல்லாமல் என் வீட்டை தாண்ட சொன்னேன் தாண்டினேன், என் ஸ்டேட்டை தாண்ட சொன்னேன் தாண்டினேன், என் வீட்டு கேட்டை தாண்ட சொன்னேன் தாண்டினேன்னு ஏதோ தாண்டதை பற்றி பேசிகிட்டு இருந்தாரு. கொப்பம் அவனை 250 ரன்னு கூட தாண்ட முடியாமல் 241 எல்லாரையும் சுருட்டி எடுத்தானுவோ, அப்படியே பெரட்டி எடுத்தானோ ஆஸ்திரேலியா போயிடுவோ. இந்த கடுப்பில் திரும்பியும் அது ஒரு ஆடு மாதிரி போட்டுட்டு இருந்தானுவோ. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா அப்படிங்கிறானுவோ. அதில் எஸ் எடுத்தா கந்தான்னு வருது. எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொல்லுவார். அந்த கடவுளுடைய பேர் வர்றதுனால இது ஒரு தெய்வ படம் நடிச்சு பார்த்துட்டேன் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல. இப்போ யாரோட குரல்னு உங்களுக்கு தெரியாது, அதனால தான் கெட்டப்பை வச்சு ஒரு மேட்சப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதாவது இந்த ஸ்கந்தா படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என் தானே தலைமை எஸ்டிஆரின் மாநாடு கப்ப மௌனே எல்லாரையும் வழிவிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் ராம் பொத்தினேனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி த்ரோட்டாக பேசுகிறதுங்கிறது எனக்கு வரல, இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன். இது வாய்ஸ் வந்து பாக்கியராஜ் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையாக சொல்ல போனால் இது பாக்கியராஜ் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது சந்தோஷத்துல சந்தோஷம் என்னன்னா அப்படி பேசினாதான் பாக்கியராஜ். இந்த மாதிரி இழுத்தடிச்ச மாதிரி பேசுறது ஸ்கூல் சுரேஷ். பார்த்தீங்களா? கோல் இல்லை ஸ்கூல். அதாவது இந்த ஸ்கந்தா திரைப்படத்தை யார் இயக்குனா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொய்யப்பட்டி சீனு. அதாவது இங்கே எப்படி பேரரசோ அங்கே அவர் தான். குங்குமம் ஓகே நாளிதழில் கூட வந்துடும். அவருடைய முந்தைய படம் அகந்தா அப்படின்னு ஒரு படம். கப்ப மௌன மார்வல் உள்ள எல்லா கேரக்டரையும் நம்ம பாலையா வச்சே பண்ணியிருப்பாங்க. இங்கே எப்படி வாரிசில் தமன் மியூசிக் போட்டாரோ, இங்கே எப்படி அனிருத்தோ, இங்கே எப்படி அனிருத்துனாலே ஒரு ஃபயரோ, அதே மாதிரி தமன்கிறவர் தான் அங்கே ஃபயரு. கப்பா மௌன பீட்டு வேற லெவலு. அப்படியே காதெல்லாம் கிளியுது. ஹெட்ஃபோன்ஸை போட்டால் காதில் உள்ள ட்ரம்ஸ் எல்லாம் ஆட்டம் கண்டுடுது. இந்த படம் இருக்க படம் ஆரம்பிச்சதும் தெரில போனதும் தெரில, படம் பாட்டு போயிட்டே இருக்கு. 2 சிஎம்க்கு நடுவில் நடக்கிற கதை தான் இந்த ஸ்கந்தா திரைப்படம் அப்படின்னு நினச்சா 2 சிஎம்மை வில்லனாக்கி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதாவது
இந்த எம்என்சின்னு சொல்றாங்களே கார்பரேட், அந்த கம்பெனியில நல்லவனா இருக்கிற ஒருத்தர் உடைய உயிரை காப்பாத்துறதுக்கு ஒருத்தருடைய டிக்னிட்டியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ போராடுறாரு. இதான் கதை. இதுல கதைன்னு சொல்ற அளவுக்கு பெருசா இல்லைனாலும் திரைக்கதையில கூட கொஞ்சம் ஏதோ பண்ணியிருக்காங்க. 4 இடத்துல சண்டை காட்சி வருது அப்படின்னு பார்த்தா படங்கொப்பமான 6 இடத்துல சண்டை காட்சி. எல்லாத்துலேயுமே ஹீரோ பறக்குறாங்க, ஹீரோ அடிக்கிறவங்கலாம் விழுவுறான், ஹீரோ மட்டும் அசராமல் இருக்காரு. ஹீரோ மேலே கத்தி பட மாட்டேங்குது, துப்பாக்கி பட மாட்டேங்குது. ஆனால் ஹீரோ அடிக்கிற அடியில் எல்லாம் ஒப்பமான சதுரி ஓடுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 3 ஹீரோயினு. ஒரு ஹீரோயினி ஒரு ஸ்டேட்டோட சிஎம்மு, இன்னொரு ஹீரோயினி இன்னொரு ஸ்டேட் சிஎம்மு. அதாவது 2 டாக்டர்ஸ் பொண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரு பொண்ணு ஒரு சிஎம்மோட பொண்ணு, இன்னொரு பொண்ணு இன்னொரு சிஎம்மோட பொண்ணு. இந்த 2 பொண்ணையும் கடத்திட்டு வந்து ஹீரோ என்ன டிமாண்ட் வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதை. அப்படின்னாலும் படம் நேர்கோட்டில் போதா அப்படின்னா நிறைய இடத்துல உணர்வுபூர்வமான வசனங்கள், உணர்வுபூர்வமான காட்சிகள், அதுக்கப்புறம் காலை சென்டிமெண்ட்டு, மாலை சென்டிமெண்ட்டு, இரவு சென்டிமெண்ட்டுன்னு எல்லா சென்டிமெண்ட்டும் வச்சு அப்பா மௌன நம்ம தலையில் வச்சிருக்கானுவா. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த படம் 4 மொழியில் வந்து இருக்கு. அதாவது ஒரு படத்தை ஒரு இதை தொட்டிங்கன்னா அதில் 4 லாங்குவேஜஸில் இந்த படம் ஆடியோ இருக்கு. படத்தை பாருங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த படத்தை பாருங்க. வாழ்க்கையில் உள்ள எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போவோம். ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு இவனுங்களே உயிரோடு இருக்கும்போது நம்ம மட்டும் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சி எதையும் ஃபீல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நம்ம இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஸ்கந்தா அப்படிங்கிற ஒரு திரைப்படம். ஷோருங்க. கூல் அண்ணா, நாட் கூல். நீங்க சரி இப்போ படம் பண்ண போறீங்க. எப்ப நீங்க 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க கண்டுக்கவே மாட்டீங்கன்னு சஞ்சய் ப்ரோ கேட்டிருக்காரு. அடப்பாமே சஞ்சய் ப்ரோ, சாரி ப்ரோ, இருங்க. நீங்க வேற ரகுவரன் வாய்ஸ்ல ஒரு டயலாக் பேசுங்கன்னீங்களா, அந்த பேசுறோமா? நேயர்களோட விருப்பம் அதை நிறைவேற்றுவோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நீ இந்த தொழில் புதுசு குழந்தை. ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்து பாரு, எத்தனை கமெண்ட்ஸ், எத்தனை பேர் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு போவான், எத்தனை பேர் அது கீழே வந்து எமோஜிஸ் போட்டு தாக்குவான், சைட்ல எவ்வளவு ஹார்ட்ஸ் பறக்கும், எவ்வளவு எமோஜிஸ் பறக்குங்கிறது இந்த இடத்துல நின்னு பார்த்தாதான் உனக்கு தெரியும். ஒரு நாள் நீ லைவ்ல வந்து பாரு. இதுக்கு மேல ஏதாவது கமெண்ட் போட்டீங்கன்னா பாம் பிளாஸ்ட் ஆயிடும். அதுக்கு கமெண்ட் போடாமலாம் இருந்துடாதீங்க. சும்மா ரகுவரன் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன பிரதர், சஞ்சய் பிரதர் ட்ரை பண்ணியாச்சு. ஓகே. இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். வெந்து தனித்தது காடு. கொப்ப மவனே ஸ்கந்தாக்கு வணக்கத்தை போடு. வணக்கம், நன்றி. அதாவது நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வணக்கம்.